ஹக் பண்ணி கிஸ், எனக்கு இங்கிட்ட ஒரு கிஸ், அங்க என் வீட்டுக்காருக்கு ஒரு கிஸ். எங்க தம்பிங்களெல்லாம் நீங்கதான் இல்ல அதுதான் சொல்றேங்க, எங்க சிஸ்டர்ஸ் மாதிரி இவங்க. சோ நம்ம இந்த பிள்ளைங்களை சின்னதுல இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்ததுங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது, அவங்க நெக்ஸ்ட் எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க சொந்தமா. சோ எங்க சிஸ்டர்ஸ்னாவே அது ஒரு பயங்கர ஒரு பாண்ட், அது ஒரு பெரிய சப்போர்ட்ல. சோ அதே ஃபீல் தான் எனக்கு இவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் இருக்கும். பாத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கிடுக்கிட்டு நடுக்க பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டா. எங்க அம்மா நான் பயந்துட்டாங்க. என்னாச்சு அப்படின்னா, இல்ல இப்படி வேகமா குழந்தை கொடுத்துட்டா. ஏன்னா அவளுக்கு வந்து பயங்கர சந்தோஷம். அத எப்படி சொல்றது, அதிகப்படியான சந்தோஷம் ஆக்சுவலா வந்து. அதனால அவளுக்கு வந்து அழுதுட்டு உடனே கொடுத்துட்டா குழந்தைய. எங்க அம்மாலாம் என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கா அப்படி டைரக்டர்லாம் சரிம்மா ஒண்ணு இல்லம்மா அப்படின்னாங்க. என்னோட மேரேஜ் அப்போ அக்கா எனக்கு ஏர்லி மார்னிங் எனக்கு நலுங்கு வச்சுட்டு இருக்கும் போது அக்கா வந்தாங்க. வந்துட்டு எனக்கும் சேர்த்து நலுங்கு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அக்கா தங்கச்சிக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ வரைக்கும் நான் இதுல யாரையுமே அந்த ஒரு ஃப்ரெண்டுன்ற அந்த ஒரு இதுவே கிடையாது, எல்லாமே சிஸ்டர்ஸ் எங்களுக்கு அந்த மாதிரி தான். ஆக்சுவலா நான் போன்ல நம்பரே சிஸ்டர் தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு சேர்த்து வச்சுட்டு அடுத்து எனக்கு மேக்கப் போட்டு எனக்கு வந்து எப்படின்னா, ஒரு அக்கா வீட்டுல இருந்து நமக்கு பிங்கியோட அம்மா அப்பா வந்து நான் அத்தை மாமான்னு தான் கூப்பிடுவேன். அவர் அத்தை வீட்டிலேருந்து நமக்கு வந்து அந்த சீர் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அவள் புடவை வச்சு எனக்கு கோல்டில் இயரிங் வாங்கி வச்சு எல்லாம் வச்சு கொடுத்தா. எனக்கு பாப்பா பிரதீக்ஷா பிறந்தோடனேவும் சேம் அக்கா சொன்ன மாதிரியே தான் வந்து பார்த்துட்டு அவளுக்கு கோல்டில் அவளுக்கு ஒரு இயரிங்ஸ் எடுத்து கொடுத்து, அவளுக்கு எதுனாலும் அவ்வளோ கேர் பண்ணிப்பா. இப்போ வரைக்குமே அவளுக்கும் சரி பிங்கிக்கும் சரி 2 பேருக்குமே பார்க்கும்போது ஏன்னா ரொம்ப வருஷம் அந்த பாண்டிங் இருந்த மாதிரி தான் 2 பேருமே. பிறந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறம் திருப்பி பார்க்கும்போது அந்த ஒரு பாண்டிங்கோட தான் 2 பேருமே இருந்தாங்க. எல்லாரோட நல்ல விஷயங்கள்லயும் என்னோட வெட்டிங்க்கும் வந்து அப்படிதான். இந்த தாலியில இந்த குண்டு மணி, அந்த காசு அதெல்லாம் வாங்கி இந்த ஸ்டேஜ்ல வந்தோடனே அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு ஒரு அழுக. அவ்வளவு பேர் சுத்தினாங்கங்க. சும்மா எங்க அப்பா அம்மா பார்த்து வைக்கிறதான் கல்யாணம் பண்ணிப்பேன். சுத்தின பசங்களை எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒழுக்கமான பொண்ணா இருக்கணும் அப்படின்ற ஒரு பில்டப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல பசங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தது எனக்கு. என்னன்னா ரொம்ப அடக்கொடுக்கமா இருக்கணும் நம்ம அவங்கள, அந்த மாதிரி கொஞ்சம் குடும்ப குத்து விளக்கமா இருக்கணும்னு நினைச்சு நானே என் தலையில மண்ண வாரி போட்டுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். அதுவும் இல்லாம அக்காவுக்கு ஒரு பையன் நாய்க்கடி கூட வாங்கியிருக்கான். ஆனா அக்கா வந்து அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணி, அவன் நாய் தாண்டி என்ன பப்ளிக்ல இதுல யாருப்பா ஏன் வேணாட்டீங்க, உங்களுக்கா நாய்க்கடியெல்லாம் வாங்கியிருக்காரு. நான் தாங்க வாங்கினா அவங்க வீட்டு நாய்க்கடிய. அப்படியா? ஸ்ருதி இப்ப சொன்னா மாத்தி சொல்லிட்டா. நிறைய கதைகள் கேக்குறாங்க இல்லைங்களா, நிறைய அப்படி வச்சிட்டு இருப்பேன். அதான் இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஃபில்டரே இருக்காது. இவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். இவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன். சோ அதனால இவங்களுக்கு மொத்த ஹிஸ்டரியும் தெரியும். அந்த மாதிரி நான் தாங்க நாய்க்கடி வாங்கினேன் கையில. அந்த நாய் செத்துருச்சு. இப்போ தம்பி இருக்கானா, தம்பி அவனை அந்த அண்ணன் இருக்கிற மாதிரி அந்த ஒரு பாண்டிங் வந்துட்டு இருக்காது. கண்டிப்பாக அக்கா இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும், அந்த அண்ணா அந்த பாண்டிங் வந்துட்டு அது ஒரு தனி. யார்கிட்டயா போயிட்டு நம்ம ஒரு அண்ணான்னு பேசினா கூட, நம்ம அண்ணனா பார்த்து பேசினா கூட அந்த சைடு அந்த பாண்டிங் வராது. ஸோ அது இல்லை. நிறைய டைம் மிஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தம்பி பிறந்ததுக்கு எனக்கு அவன் அண்ணனா பிறந்திருக்கலாமே, இல்லை நான் பையனா பிறந்திருக்கலாமேலாம் நிறைய யோசிச்சிருக்கேன். ஆனா நானும் அப்படி ஃபீல் பண்ணதே இல்லப்பா. நிறைய பசங்களாம் தொல்லை. கேர்ள்ஸ் தான். சிஸ்டர்ஸ்குள்ள ஒரு ராப்போ இருக்கும் பாருங்க. அண்ணனுங்கன்னா நம்ம உதவ வாங்கணும்ல அவன்கிட்ட.